தோண்டிக்கிட்டே ஒரு சில காரியத்துக்கு வேண்டி நீங்க வந்து தேடிட்டு இருக்கீங்க. ஆனா அது உள்ள வந்து ஒண்ணுமே இல்லாம இருக்கு. நீங்க தேடிக்கிட்டு இருக்கீங்களா, அந்த காரியத்துக்கு அவர் இந்த மாசத்துல ஒரு தீர்வு அவர் அதை செஞ்சு முடிக்கிறார். சரியா? அவருக்கு தெரியுது அங்க இருக்கும்னு, ஆனா இல்ல. இதுதான் உங்களுடைய லைஃப்ல வந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ எல்லாருக்குமே ஒரு புதுசுனா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? நாம இப்போ ஒரு என்ன பாதி வருஷம் முடிச்சு 2 பாதிக்குள்ள முதல் நாள்ல வந்திருக்கோம் இல்லையா? ஜூலை 1 இன்னைக்கு. அப்போ புதுசுனா எல்லாருக்குமே ரொம்ப விரும்புறோம், எதிர்பார்க்கிறோம், ஆசைப்படுறோம் இல்லையா? இப்போ ஒரு பொருள் வாங்கணும்னாலும், இப்போ வாடகை வீட்டுல இருக்கிறதுக்கு நமக்கு விருப்பம் இல்லை. கன்னியாகுமரியில புது வீடு வாங்கணும், புது வீடு கட்டணும். இப்போ ஒரு பொருள், ஒரு வாகனம் வாங்குறதா இருந்தாலும் புதுசா இருக்கிறதுலதான் நம்ம பிரியப்படுறோம் இல்லையா? இல்ல புதுசா ஏதாச்சும் ஒரு காரியம் வரும்போது நம்ம தேவ சாயல்ல படைக்கப்பட்ட மனுஷர்கள் சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு புது கிஃப்ட், ஒரு புது பொருள் ஏதாச்சும் ஒண்ணு புதுசா கொண்டு போய் கொடுங்களேன், ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அது என்ன எப்படின்னு அவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி அந்த புதுசுனாலே அதுல ஒரு பெரிய சந்தோஷமா அதை நினைக்கிறாங்க இல்லையா? அது உண்மையும் கூட. சரியா? இன்னைக்கு நம்ம புதிய நாளுக்குள்ள அடி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா? ஓ எஸ் தகப்பனே, இதோ கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய அடிமைகள் ராஜா, எங்களை உமக்கென்று படைக்கிறோம் தகப்பனே. நீர் எதற்காக எங்களை இந்த பூமியில அனுப்பினீரோ ராஜா, அதை செய்யும்படியாக எங்களை சமர்ப்பிக்கிறோம் தகப்பனே. எங்களை பரிசுத்தமாக்கி நீதிமான்களை ஆக்கின தேவனே, உம்மை தாழ்மையோடு ராஜா எங்களை சமர்ப்பிக்கிறோம், ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எங்கள்ல இருந்து சுகந்த வாசனை முகரும்படியாக ராஜா எங்களை பலி செலுத்துகிறோம். எடுத்து பிரயோஜனப்படுத்திக்கோங்க ராஜா. நீர் இந்த பலியை அங்கீகரித்துக் கொள்வீராக ராஜா. எங்களை உம்முடைய அக்னியினால பட்சித்துக் கொள்வீராக தகப்பனே. நாங்க முற்றிலும் உம்முடையவர்கள் ராஜா. எங்களுக்கு என்று எதுவும் வேண்டாம் தகப்பனே. எங்களை சமர்ப்பிக்கிறோம். நீங்க பேசுங்க, நீங்க ஆண்டு கொள்ளுங்க தகப்பனே. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சரி, இப்போ இது எதுக்கு சொன்னா, இதை கேட்கிற நம்மள நிறைய பேரு ஒரு சில புது விஷயத்துக்கு வேண்டி நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? அதுல எந்த மாற்றமும் இல்லை. அது எப்படி நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, நெடுநாள நம்ம தேடி 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 கஷ்டப்பட்டு அதனுடைய பிரயோஜனம் பார்த்தா 1% கூட இல்லாதவங்க இங்கேயும் இருக்கீங்க, இதை கேட்டுட்டு இருக்கவங்களும் இருக்காங்க இல்லையா? அதாவது நீங்க டெய்லி ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம், டெய்லி வேதம் வாசிக்கிறவங்களா இருக்கலாம், தினமும் தேவனுக்கென்று உங்களை அர்ப்பணிக்கிறவங்களா இருக்கலாம். ஆனா அதனுடைய பிரயோஜனம் என்னன்னு பார்த்தா ஒன்னுத்தையும் உங்களுடைய கண்கள் வந்து பார்த்து இருக்காரு. ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட உங்களுக்கு தான் இன்னைக்கு உண்டான இந்த மாசம் அவர்களுக்கு உண்டானது. தேவனை தேடினவங்களுக்கு உண்டானது. உண்மையா தேடினவங்களுக்கும் பொய்யா தேடினவங்களுக்கும் உள்ளதுதான் இந்த மாசம். தேவன் இந்த மாசத்துல கிரியை செய்ய போறார். இது வாக்குதத்தமா எனக்கு கொடுத்த வார்த்தை என்னன்னா, அது என்னாகமம் 11:23 சொல்லுது, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ அப்படின்னு ஒரு வார்த்தையை தான் இன்னைக்கு காலையில வந்து ஆண்டவர் சொல்றாரு. அதாவது அவர் எப்படி சொல்றாருன்னா, என் கை என்ன குறுகியா இருக்கு இல்லையா? என்னால இதை செய்ய முடியாதா? என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ அப்படின்ட்டு நாம ஒருவேளை நம்மளுடைய நிலைமையில இருந்து, ஐயோ இவ்வளவு ஜெபிக்கிறோமே ஒன்னும் நடக்கலையே, இவ்வளவு துதிக்கிறோமே ஒன்னும் நடக்கலையே, இவ்வளவு வாஞ்சிக்கிறோமே ஒரு அடையாளத்தையும் காணுமே, ஆண்டவருக்காக என்னென்னமோ செய்யறோமே ஒரு ஆத்மாக்கள் கூட வந்து தேடி வரலேன்னு சொல்லி யோசிக்கிறவங்களா இருக்குந்தா கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்றாரு, என்னுடைய கை வந்து குறுகி இருக்குதோ அப்படின்னு. ஹல்லேலூயா. நம்ம இந்த வசனத்தை தான் இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். தேவன் என்ன ஃபீல் பண்றார், நம்மள என்ன நடப்பிக்க போறார், ஜனங்களுக்கு என்ன சொல்ல வராருங்கிறது. ஹல்லேலூயா. அப்போ அவருடைய விருப்பம் என்ன? நாம தேவனை போல தேவ சாயெல்லாம் மாறணும். அவர் முந்தின ஆதாம் அத சாயலை இழந்துட்டார், பிந்தின ஆதாம் அந்த சாயலை வந்து திரும்பவும் கொண்டு வந்துட்டார். அந்த பிந்தின ஆதாமுடைய சாயல்ல நாம இணைக்கப்பட்டிருக்கோம், நாம அவரோட ஒப்புரவாக்கப்பட்டிருக்கோம். ஹல்லேலூயா. அப்போ அதுக்கு உண்டான என்ன சொல்றது எல்லாம் தான் இந்த அமைப்பு, சர்ச், சபை, பிரேயர் செல்ஸ், இது எல்லாமே கிறிஸ்துவனுடைய பரிபூர்ண அந்த வளர்ச்சிக்கு நிகரா ஆகிறது தான் இல்லையா? ஏன்னா அவர் தான் வெற்றி சிறந்தவர். அவரோட நாம சேர்ந்து இருந்தாதான் நாம தப்பிச்சோம் இல்லையா? அப்போ உங்களுடைய தேடுதல் வந்து அது விருதா இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் வந்து உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஒரு காரியமா இருக்கலாம், ஒரு சில காரியமா இருக்கலாம்,
புரியுதா? நீங்க கேட்கிற விஷயத்த தேவன் இந்த மாசத்துல கண்டிப்பா நிறைவேற்ற போறாரு. ஹல்லேலூயா. அவருடைய கை குறுகவே இல்லை. அதை ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் கண்டிப்பா செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. இதுல உண்டான விளைவும் இருக்கு கடைசியில, அதையும் நான் சொல்லி ஜெபிச்சு முடிக்க போறேன். சரியா? அப்போ அவரால கண்டிப்பா செய்ய முடியுங்கிறத திரும்ப 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 உறுதிப்படுத்திட்டு இருக்காரு. இப்போ உங்க நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? இப்ப பேதுரு, அவர் ஒரு எக்ஸ்பர்ட் இல்லையா? மீன் பிடிக்கிறதுல எக்ஸ்பர்ட். அவருக்கு தொழில் அதுதான் இல்லையா? வலை பின்றாரு, படகு வச்சிருக்காரு, 2 போட்டு வச்சிருக்காரு. நமக்கு தெரிஞ்ச வசனத்தின்படி அவருக்கு அதுதான் தொழில். அப்போ அப்பேற்பட்ட மனுஷன், அப்போ படகுல எல்லாம் நானும் போயிருக்கேன். இந்த சீமென்ஸ், அதாவது மீன் பிடிக்கிறவங்க கூட போயிருக்கேன்னா அவங்களுக்கு தெரியும் தண்ணியினுடைய கிளைமேட் பார்த்து இங்க என்ன மீன் இருக்கும், இந்த டிஸ்டன்ஸ் வச்சு இங்க என்ன மீன் இருக்கும், அது என்ன டைம்ல எந்த வெயில், அதெல்லாம் நல்லா அவங்க சொல்லுவாங்க. நமக்கு ஒண்ணுமே புரியாது. அதே மாதிரி தூண்டில் போட்டு பிடிக்கிற மீன் இருக்கு, வலை அடிச்சு பிடிக்கிற மீன் இருக்கு, வலை வீசி பிடிக்கிற மீன் இருக்கு. இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு மீன் பிடிக்கிறதுல. இது எனக்கு சரியா தெரியாது, சொல்றேன். இதுல தேர்ந்தவர் தான் பேதுரு. ஆனா ராமுழுதும் பிரயாசப்படுறாரு, வலையில ஒண்ணுமே இல்லை. பிரயாசம் ஏன் படுறாரு? அவருக்கு தெரியுது அங்க இருக்கும்னு, ஆனா இல்ல. இதுதான் உங்களுடைய லைஃப்ல நடந்துட்டு இருக்கு. ஆண்டவர் தெளிவா என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க ஒரு புதையல, ஒரு பொக்கிஷத்தை தேடிக்கிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா அது அங்கதான் இருக்கு, ஆனா நமக்கு அது கிடைக்கல. அதை தோன்றதான், டிக் பண்றதான் காமிச்சார் எனக்கு. தோண்டிக்கிட்டே ஒரு சில காரியத்துக்கு வேண்டி நீங்க தேடிட்டு இருக்கீங்க. ஆனா அது உள்ள ஒண்ணுமே இல்லாம இருக்கு. என்ன சொல்றது, உங்களுக்குள்ள ஒரு விரக்தி, சோகம், கவலை, என்னடா இல்லையே, கிடைக்கலையே, நடக்கலையே, முடியலையேங்கிற ஒரு விரக்தியோட இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்றார், என் கை குறுகி இருக்குதோ அப்படின்னு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கண்டிப்பா, அவரு குறுகி இருக்குதோன்னு சொன்னா அவர் எப்படி செய்யறவருங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். 31வது வசனம், அதே என்னாகும் 11வது அதிகாரத்துல. அப்பொழுது கர்த்தரிடத்துல இருந்து புறப்பட்ட ஒரு காற்று, அதாவது இது நடக்கவே முடியாத ஒரு விஷயம். பைபிள்ல அவர் நடக்கவே முடியாத விஷயங்கள் பல காரியம் பண்ணிட்டாரு. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, மோசேயினால, இப்ப நம்ம பழைய ஏற்பாட்டுல மோசே, எலியா இவங்களை எல்லாம் உயர்த்தி வச்சிருக்கோம். ஏன்னா கிறிஸ்துவோட அவங்க 2 பேர் முகமுகமா பேசுறாங்க இல்லையா? நம்ம மறுரூப மலைன்னு சொல்ற அந்த இதுல மத்தேயுல நம்ம பாக்குறோம். அப்போ மோசேயினால இதை நம்ப முடியல. இங்க பாருங்க, மோசே சொல்றாரு, 21வது வசனம், என்னோடு இருக்கிற காலாட்கள் 6 லட்சம் பேர் ஒரு மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே. நீங்க சொன்னீங்க ஒரு மாசம், ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 5 நாள், 10 நாள், ஒரு வாரம் இல்ல, ஒரு மாசம் வரைக்கும் திகற்ற வரைக்கும் நான் இறைச்சி கொடுப்பேன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு மோசேட்ட. அப்ப மோசே ஆண்டவர் இடத்துல கேட்கிறாரு, என்கிட்ட 6 லட்சம் பேர் இருக்காங்க, அப்போ ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதாது, சமுத்திரத்து மச்சங்களை எல்லாம் அவர்களுக்காக சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா அப்படின்ட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கிறார். அப்பதான் மோசேட்ட சொல்றார் அவரு, என் கை குறுகி இருக்குதா, என் வார்த்தையின்படி நடக்குமா நடக்காதான்ட்டு நீ இப்ப பாப்ப அப்படி சொல்றாரு இல்லையா? என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இருக்கிற தரப்புல இருக்க ஊழியர்களுக்குள்ளேயே பெரிய ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு. அவங்க ஜெபிப்பாங்க ஜனங்களுக்கு விடுதலைக்கு வேண்டி, ஒரு பெரிய நோயா இருக்கட்டும். ஆனா உள்ளுக்குள்ள இந்த இடத்துல மோசே இருக்கிற நிலைமை, இது எப்படி ஆகுங்கிற ஒரு விகற்பமா அது அவங்க மைண்டுக்குள்ள இருக்கும். இது எப்படி நடக்கும்? கேன்சர்ல இருந்து இப்ப ஜெபிக்க கூப்பிடும் போது, ஐயோ கேன்சரான்னு சொல்லி வருத்தம், வேதனை, துக்கம், அழுக எல்லாம் இருக்கு. ஆனா நான் ஜெபிச்சா அது மாறும். எனக்குள்ள இருக்கிற தேவன் அவர் மகாராஜாங்கிறத நாம மறந்து போயிருக்கிறோம். இப்ப இருக்கிற ஊழியர்களுக்குள்ள ஒரு ஒரு வீழ்ச்சி. சரியா? அவர் சொல்றாரு, இப்பொழுது காண்பாய் அப்படின்ட்டு. நான் உங்களுக்கு சொல்றேன், அவர் சொன்னதின்படி இந்த மாசத்துல நீங்க பாப்பீங்க. ஹல்லேலூயா. நீங்க எதை குறிச்சு வேணா இருக்கலாம். சரியா? மாசம் முடியும் போது நீங்க தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. சரியா? இங்க 31 இப்ப பாப்போமே, அவர் எப்படி இதை செய்யறாரு. மோசே சொல்றான், சமுத்திரத்து மச்சங்கள் எல்லாத்தையும் கொடுத்தாலும் முடியாது, கால்நடைகள் எல்லாத்தையும் அடிச்சாலும் முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்றான். அது தேவன் எப்படி செய்யறாரு பாருங்க. அவர் எப்பேற்பட்ட தேவன்னா, அவர் செய்யற கிரியை
எப்படி இருக்கும்னா, நான் ருசிச்சதுல இருந்து சொல்றேன். நம்ம காற்றையும் பார்க்க மாட்டோம், மழையும் பார்க்க மாட்டோம், அந்த ஒரு சிம்டம்ஸுமே இருக்காது. ஆனா வாய்க்கால் எல்லாம் தண்ணியா ஓடும், வாய்க்கால் எல்லாம் நிரம்பி போகும், எல்லா ஆடு மாடுகள் ஜீவ ஜந்து வந்து சாப்பிட்டு கொழுமையா இருக்கிற மாதிரி அவருடைய நடத்துதல் அப்படிதான் இருக்கும். ஹல்லேலூயா. இங்க சொல்றாரு பாருங்களேன், அவன் யோசிக்காத ஒரு விஷயம் ஒரே ஒரு இன பறவை மூலியமா கொடுத்துறாரு. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும், அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது அப்படின்னு இருந்து. எப்படி? இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாண தூரம், நாம இப்ப நடக்கிற மாதிரி இல்ல. பழைய ஆளுங்க அதான் இவங்க எல்லாம் வந்து ஹைட்டா நல்லா இருப்பாங்க, அவங்களுடைய நடக்கிற டிஸ்டன்ஸ் ஒரு நாளே ஒரு சில கிலோமீட்டர் நடப்பாங்க. ஒரு நாள் பிரயாண தூரம், இந்த பக்கம் ஃபுல்லா காடைங்க, 2 முழ அடி, அந்த அளவுக்கு இவ்வளவு ஹைட்டுன்னு வச்சுப்போமே. இவ்வளவு ஃபுல்லா வந்து காடைகளா இருக்கு. ஒரு காற்று தேவனிடத்துல இருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்துல இருந்து மொத்தமா காடைகளை இப்படி இந்த ஜனங்க பாளையத்தை சுற்றி பாளையத்திலயும் சரி எல்லாம் காடைகளை புறப்பிடுச்சு. ஜனங்க எல்லாருமே சாப்பிடுறாங்க. இதை எதுக்கு உங்களுக்கு வந்து ஆண்டவர் சொல்றாருன்னா, நீங்க நம்புங்க, நீங்க விசுவாசிங்க. இனியாது நமக்கு அது நெடுநாள நம்ம ஒரு விஷயத்துக்கு வெயிட் பண்ணும்போது இருதயம் இழைத்துதான் போகும், அது நார்மல். ஆனா அந்த விரும்பினது ஒண்ணு வருது இல்லையா, அது நமக்கு புதுசா இருக்கும். புதிய நாள்ல புதிய மாசத்துல புதிய செய்தியை உங்களுக்கு கொடுக்குறாரு இல்லையா, நீங்க விரும்புறத அவர் புதுசா செய்ய போறாருங்கிறது எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு. நம்ம ஒருவேளை ஒரு விதத்துல நம்ம எதிர்பார்த்திருக்கலாம், அவர் அதை இன்னொரு விதத்துல புதுமையா வந்து அவர் வந்து உங்களுக்கு வந்து செய்ய போறாருங்கிறது இது உறுதி உறுதி உறுதி. சரி, இப்ப நம்ம இந்த செய்தியில இருந்து ஒரு சில காரியங்களை வந்து நம்ம பார்க்க போறோம். சரியா? இந்த ஜனங்கள் செஞ்ச தவறா இருக்கட்டும், ஓகே, திரும்ப சொல்றேன், நீங்க ஆழமா நீங்க தேடிக்கிட்டு இருக்கீங்களா அந்த காரியத்துக்கு அவர் இந்த மாசத்துல ஒரு தீர்வு அவர் அதை செஞ்சு முடிக்கிறார். சரியா? நீங்க தேடுறது இந்த நான் சொல்ற மாதிரி உள்ள 3 வகையில 3 தரப்புல இருந்தா கண்டிப்பா செய்வார். அப்படி இல்லைன்னா என்ன செய்வாருங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கணும். சரியா? அந்த 3 தரப்பு என்னன்னா, நான் அப்படியே ஓரலா சொல்றேன், பைபிள் மூடிட்டாலும் ஓகே தான். சரியா? கவனம் சிதறாதபடி இருக்கு. ஒண்ணு, மோசையை போல, இல்ல தாவீதை எடுத்துக்கலாம். மோசே தாவீதை போல இருக்கும். இவங்க 2 பேர் எப்படின்னா, எதுனாலும் தேவனை முன்னாடி வைப்பாங்க, தாங்களா ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. ஒரு டவுட் இருந்தாலும் மோசே என்ன பண்ணார், வெயிட் பண்ணுங்க, ஜனங்க எத்தனை பேர் இருந்தாலும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட போய் கேட்டு தேவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் இங்க வந்து செய்வார். அதே போல தாவீது என்ன பண்ணுவாரு, இவருக்கு எல்லாம் தெரிஞ்சாலும், சண்டை, அந்த போர், யுத்தம், இது எல்லாத்திலையும் வந்து கை தேர்ந்து இருந்தாலும் இவர் என்ன பண்ணுவாரு, தேவன்கிட்ட போய் இது எப்படி நான் இத போர் பண்ணலாமா, இந்த ஜனங்களை நான் பின்தொடரலாமா, இந்த ஜனங்களை நான் ஜெயிப்பேனான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட தான் அவரை தான் ஒரு ஆலோசனைக்காரரா வச்சிருந்தார் இல்லையா? அப்போ இந்த தரப்புல நாம எல்லாத்தையும் தேவன்கிட்ட கேட்டு செய்யறதவங்களா இருந்தோம்னா, நாம எல்லாத்தையும் தேவனை முன்னிறுத்தி செய்யறவங்களா இருந்தோம்னா, இது 100% இந்த மாசத்திலே உங்களுக்கு வந்து நடக்க போறது உறுதி. ஹல்லேலூயா. 2வது, நீங்க யோசுவா போல இல்ல எலியா போல உள்ளவரா இருந்தீங்கன்னா, இவங்க எப்படின்னா ஆண்டவர்கிட்ட கேட்க மாட்டாங்க, ஆனா எனக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர்னு சொல்லிட்டு அவர் கொடுத்த அதிகாரத்துல அவர் கொடுத்த பலத்துல கட்டளையிடுவாங்க. அவங்க கட்டளையிட்டா அது வானமேவா இருந்தாலும், தன்னுடைய ஜனத்துக்கு அவர் செழிப்ப கொடுக்கிற மழையா இருந்தாலும் அது நிறுத்துவார், அந்த ஒரு மனுஷனுடைய ஒரு வார்த்தையின்படி. வானத்தை பார்த்து மழையை பார்த்துலாம் நில்லுன்னு கட்டளையிட மாட்டாரு. சரியா? என் வார்த்தை அன்றி இந்த மழையோ பனியோ வராது, அவ்வளவுதான். ஒரு மனுஷன் பேசுற ஒரு உரையாடல், ஒரு சொல், அதை ஆண்டவர் அப்படியே வந்து செய்வார். அப்போ தேவன் இந்த மனுஷனுக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி நாம அப்படி இருக்கிறவங்களா இருந்தா, யோசுவாவா இருக்கட்டும், ஆக்சுவலா யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு, வார் நடந்துட்டு இருக்கு, அந்த நேரத்துல தேவன்கிட்ட, இப்ப தாவீது மோசேனா அவங்க அந்த தரப்பினர் இல்லையா, தேவன்கிட்ட கேட்கறது என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இவருக்கு கொடுத்த அதிகாரத்துல, இவரு கொடுத்த பலத்துல, இவரு கொடுத்த அந்த தேவ அபிஷேகத்துல சூரியனை பார்த்து கட்டளை இடுறாரு, நான் ஜெயிச்சு முடிப்பேன், எனக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர், இந்த சூரியனை நீ இங்க நில்லு, சந்திரனே நீ இங்க நில்லுன்னு சொல்லி அதுங்களை கட்டளை இட்டு ஜெயிச்சு முடிக்கிறாரு இல்லையா?
நீங்க ஒருவேளை நீங்க தேவன் கொடுத்த அதிகாரத்துல நீங்க எழும்பி பிரகாசிக்கிறவங்களா, தேவனுடைய காரியத்தை நடப்பிக்கிறவங்களா, குடும்பத்தை ஆள்றவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கும் 100% தேவன் சொன்ன மாதிரி அவருடைய கை குறியெல்லாம் போகல, அவர் புதிதானவைகளை நீங்க காணும்படியா செய்ய போறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ மூணாவது ஆள் பாக்குறதுக்கு முன்னாடி இதுல என்ன ஒரு மிஸ்டேக், ஒரு திருக்கு இருக்குன்னா, பொய்யாய் தேவனை தேடுறவங்க இருக்காங்க இல்லையா? பொய்யா தேடுறவங்களை கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நம்மள மாதிரியே தான் எல்லா சர்ச் சர்வீஸ்க்கு வருவாங்க, வீட்டுக்கு போகும்போதும் பைபிள் அந்த நோட்ஸ் எடுக்கிறது எல்லாமே இருக்கும். ஆனா இருதயம் தேவனிடத்துல இருக்காது. இங்க இந்த இடத்துல 4வது வசனம் சொல்லுது, அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்கள் ஆனார்கள், இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார் அப்படின்ட்டு சொல்லி இருக்கு. இப்போ திரும்ப கீழே பார்க்கும்போது 6வது வசனத்துல சொல்றார், இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு சிலருக்கு சலிப்பை கொடுக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்க, உங்களுக்கும் கொடுத்துருக்கும், எனக்கும் ஒரு காலத்துல கொடுத்தது. தேவனை தேடி அதான் ஒரு ஓப்பனிங் இல்லாம இருக்கும்போது எனக்கும் சோர்வு வந்திருக்கு. அதையும் சாட்சியா தான் சொல்றேன். சரியா? உங்களுக்கு இருக்கும், என்னடா டெய்லி தேவனை தேடுறோமே, ஒண்ணுமே இல்லையே, ஒரு மாற்றமுமே இல்லையே, டெய்லி துதிக்கிறோம், ஆவியில நிரம்புறோம், வசனத்துல நம்ம கிட்ட எல்லாம் வெளிப்பாடு கொடுப்பார், நம்ம கிட்ட எல்லாம் பேசுவார், ஆனா கிரியையில வீட்டுல ஒண்ணுமே நடக்காது. நம்மளுடைய சுபாவத்துல மாறணும்னு நினைச்சாலும் ஒரு ஆன்சருமே இருக்காது இல்லையா? அதுதான் இங்க சொல்றாரு பாருங்களேன், வேற ஒண்ணுமே இல்ல, அந்த ஒரே மாதிரி இருக்கிற அந்த மண்ணா தான் இருக்கு. 40 வருஷமா அவங்க சாப்பிடுறாங்க, அதனுடைய ருசி புது ஒளிவ எண்ணெயினுடைய ருசியை போல இருக்குன்னு சொல்லியிருக்கா. அவங்களுக்கு ஒரு போர் அடிக்குது இல்லையா? இந்த மாதிரி தேவனை தேடுறவங்க உண்டு. ஒரு சலிப்பு அவங்களுக்குள்ள வந்திருக்கும். ஒரு கடமைக்குன்னு தேவனை தேடுறது இருக்கு. ஒரு பிராக்டிக்கலா, இப்ப காலையில எழும்புனோமா நம்ம ரெஸ்ட் ரூம் போறது, பிரஷ் பண்றது, இதெல்லாம் கடமையா இருக்கு இல்ல? இதே போல ஞாயிற்றுக்கிழமை ஆனா சர்ச்சுக்கு போறது, இல்ல காலையில 7 மணி ஆனா பைபிள் வாசிக்கிறது, நைட் 8 மணினா ஃபேமிலி பிரேயர், இந்த மாதிரி கடமைக்கு செய்யறாங்க இல்லையா? அவங்களுக்கு தேவன் என்ன செய்வாருங்கிறதும் நான் சொல்லிடுறேன். சரியா? அப்புறம் இதை நான் மறைச்சிட்டேன்னா நான் தேவனிடத்துல இருந்து வந்தவன் இல்லை. 33வது வசனம் சொல்லுது, தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சியை அவர்கள் மென்று தின்னும் முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது. ஆக்சுவலா ஆரம்பத்திலேயே ஆண்டவர் கோபம் தான் படுறாரு. 10வது வசனத்திலேயே அந்த ஒவ்வொரு கோத்திரத்தாரும் அவங்க வீட்டு வாசல் அவங்க இதுல இருந்து அழும்போது கர்த்தருக்கு மிகவும் கோபம் மூண்டதுன்னு 10வது வசனத்துல 4வது லைன்ல இருக்கு. திரும்ப மோசே கேட்கும் போது அவர் மனசு இறங்குறாரு, செய்யறாரு, நான் கண்டிப்பா செய்வேன்னு சொல்லி செய்யறாரு. செஞ்சுட்டு இந்த மாதிரி இருக்கு இல்லையா? மென்று தின்னு முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது, கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய வாதையால் வாதித்தார், இச்சித்த ஜனங்களை அங்கே அடக்கம் பண்ணினதினால் அந்த ஸ்தலத்துக்கு ஒரு பேர் வச்சாங்க. அப்போ மரண அளவுக்கு அவர் போகுது. தேவனுக்கு விரோதமா, தேவனால அவரால் செய்ய முடியாது, செய்வாரோ இல்ல முறுமுறுக்கிறது, குறை சொல்றது, குற்றம் சொல்றது, இந்த மாதிரி எண்ணத்தோட யாராவது இருந்திருந்தா, நம்மள யாராவது இருந்திருந்தா, இதை பாக்குறவங்க கேட்கிறவங்க இருந்தா மன்னிப்பு கேட்போம். வேற வழி இல்லை. அவர் வார்னிங் கொடுத்துட்டார், பொண்ணு போட்டுறேன்ட்டாரு. புரியுதா நான் சொன்னது? அதாவது நம்மளுடைய சுய இச்சையில எதையாவது தேடிக்கிட்டு இருந்தோம்னா, என்னுடைய ஆசை இது, என்னுடைய ஆசைக்காக தேவ சித்தத்தை விட்டுட்டு ஏதோ ஒரு விஷயத்த அதையே தேடிக்கிட்டே இருந்து தேவனை விட்டோம்னா அவர் சொல்றாரு, அவருடைய கோபத்துக்கு நம்ம ஆளாகுவோம், வாதைய கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. சரியா? அப்போ நமக்கு தெரியும் நம்ம யாரு அப்படின்ட்டு. ஒருவேளை அந்த நம்ம சுய இஷ்டத்தின்படி யோசிச்சவங்களா இருந்தோம்னா நாம இன்னைக்கு தெய்வனிடத்துல அர்ப்பணிப்போம். சரியா? நம்ம தெய்வனிடத்துல மன்னிப்பு கேட்போம். கண்டிப்பா அவர் மனம் மாற மாட்டார் இல்லையா? சொன்னதை கண்டிப்பா செய்வார் இல்லையா? நம்ம அந்த மோசையினுடைய சுபாவத்துல, தாவீதனுடைய சுபாவத்துல, இவங்களுடைய சுபாவத்துல நம்ம இருக்கிறதுக்கு பார்ப்போம். எலியாவா இருக்கட்டும். சரியா? கர்த்ததாமே இந்த வார்த்தையின் வழியாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபிக்க போறோம். சரியா? இந்த வார்த்தைகளை சொல்லி ஒருவேளை இந்த எண்ணம் நம்மளுடைய சுய இச்சை, சொந்த ஆசைக்கு வேண்டி
நம்மள யாராவது இதை கேட்கிறவங்க யாராச்சும் இருந்தா நம்ம அதை விட்டு நம்ம வெளியே வரணும். ஹalleluya. ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ராஜா. ஏன்னா அவருடைய கோபம் நம்மளால அது இடம் கொள்ள முடியாததா இருக்கும். அவருடைய கோபம் பட்சிக்கிற அக்னியா வந்துராதபடிக்கு நாம முதல்ல மனம் திரும்புவோம், ரெண்டாவது தேவனுக்கு நன்றி செலுத்துவோம்.